அல்லேலூயா. அவரே என் வெளிச்சமும் பாதைக்கு தீபமானார். அவரே என் வெளிச்சமும் பாதைக்கு தீபமானார். பாடிடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடிடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருநெல்வேலி தாண்டி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நாங்குநேரின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுங்களா? நாங்குநேரி. அதுலேருந்து அப்படி லெஃப்டில் கட் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஊருக்கு பேர் முனிப்பட்டி. ஊருக்கு பேர் என்ன பேர்? முனிஞ்சிப்பட்டி, முனிப்பட்டி. அதுக்கு அடுத்தது ஊருக்கு பேர் பேய்குளம். அதுக்கு பதில் சாத்தாங்குளம். ஊர் பேரை பாருங்களேன், சாத்தானு, பேய், முனி மொத்தமும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் முதலூர் இருக்குது. முதலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஸ்கோத் அல்வா அங்கே தான் செய்கிறாங்க. மஸ்கோத் அல்வான்னு மொத்தம் பாக்கெட்டாக உள்ள தள்ளுறோமே, அது செய்கிற ஊரே முதலூர் தான். அதுக்கு பக்கத்தில் பொத்தக்கால விளைன்னு ஒரு ஊர் இருக்குது. பொத்தக்காலம் யானைக்கால். அந்த ஊர் பேர் பொத்தக்காலன் விளை. அங்கே ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது. அந்த மாதாவுக்கு பேர் திருக்கல்யாண மாதா. அந்த அம்மா, அதாவது அந்த ஊரில் போய் அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது, அதில் தாலியை கட்டினா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். அதனால் அந்த பேர் திருக்கல்யாண மாதா அந்த அம்மாவுக்கு. அந்த சர்ச்சில் என்ன கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. எப்போ கூப்பிட்டாங்கன்னா அந்த ஹோலி வீக் இருக்குது தெரியுங்களா, அது அந்த குருத்தோலை ஞாயிறு இருக்கும், அதுக்கு நடுவில் அந்த திங்கள் செவ்வாய் 3 நாள் கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல அல்லேலூயா மாத்திரம் பாடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆஷ் வெட்னஸ்டே என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம கேத்தலிக் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா பாடுவாங்க. ஆனால் அந்த வாரத்தில் பாட மாட்டாங்க. ஏன்னா அல்லேலூயா வெற்றியின் குரல், ஆண்டவர் துக்க நாட்கள் பாடக்கூடாது. மணி அடிக்க மாட்டாங்க. இப்போல்லாம் மாறிட்டு, முன்னாடி கருப்பு துணிலாம் போட்டு ஸ்டாச்சுவை மூடி வைப்பாங்க. பெல் அடிக்க மாட்டாங்க, கையில் கிரேன்னு சுற்றுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சர்ச்சில் சொன்னாங்க, நீ எது வேணா பேசிட்டு போ, நீ பெந்தகோஸ்தக்காரன் எங்களுக்கு தெரியும், முதல்ல கூப்பிட்டு போய் தெரிஞ்சால் உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டோம். கேத்தலிக்னு சொன்னாங்க, ஆனால் தான் கூப்பிட்டோம் உடனே. நான் பழைய கேத்தலிக். சொன்னாங்க, நீ வந்துட்டியா, எது நான் பேசிட்டு போ, முழுக்க ஞானசம் நான் பேசு, அபிஷேகம் நான் பேசு, அல்லேலூயா மாத்திரம் போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது நாங்கள் போட மாட்டோம். நமக்கு அது இல்லைன்னா வாழ்க்கையே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கமே வராது நமக்கு. போய் நின்ன வேற வழி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஸ்டான்ஸால 16 முறை வரும் அல்லேலூயா. 4 ஸ்டான்ஸாக இருக்குது. நான் பாட்டுக்கு பாடினேன். ஏன்னா எப்போ அதை பாடாதன்னு சொல்கிறானோ அப்போ பாடுவேன். நான் சும்மா விட்டுருந்தா கூட நான் பாட்டுக்கு பாடாமல் வந்திருப்பேன். இந்த பழைய கேத்தலிக் கொஞ்சம் உள்ள ஒட்டிகிட்டு இருக்குல்ல, இன்னும் எனக்கு தெரியும் பாடக்கூடாதுன்னு தெரியும். அவங்க எப்போ சொன்னாங்களோ அதை செய்யாமல் வந்தால் ஏன் ஆவி என்ன குற்றவாளி ஆகிடும். பாடினேன், எல்லா ஜனமும் பாடினாங்க. பாடி முடிச்சு சொன்னான், அல்லேலூயா சொல்லாதன்னு தானே சொன்னேன் உங்களை. நீ ஏன் சொன்னேன்? நான் சொல்லலை, பாடுனேன். பைத்தலா, நீ சொல்லாத சொன்ன, பாடாத சொன்னியா நீ? பெசன்ட் நகரில் வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சில் செப்டம்பர் 6 மாதா நாள். அந்த கொடியேற அன்னைக்கு தான் 10வது திருவிழா. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவலில் ஈவினிங்கில் வேலூர் டயசிஸில் உள்ள பிஷப் பக்கத்தில் ஒரு பெரிய அந்த புது சர்ச் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கேம்பஸ் இருக்குது. அதில் அவர் மாஸ் நடத்த போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஏன் தான் என்ன கூப்பிட்றான்னு ஏன் புத்தி கேட்டல கூப்பிட்டாங்க ஆளுங்க. நானும் போயிட்டேன். அந்த திருவிழா நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரிகேஷன் பர்மனெண்ட்டாக இருக்காது. இப்படி மாதம் இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் கூட்டத்தை யாரும் இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு நான் பேசினாங்க. பேசும்போது ஒரு 20 ஃபாதர்ஸ் மேலே பர்மனெண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. ஒரு 50 சிஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. காங்கிரிகேஷன் யாருமே எழுந்து போகலை. உள்ளே வந்தவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துட்டாங்க. வெளியே உள்ளவங்கெல்லாம் வாசல் நின்று கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று என்ன பேச சொன்னாங்கன்னா, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. அதான் பிரசங்கம். அவங்க கொடுத்த தலைப்பு என்ன? அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. நான் சொல்லிட்டேன், யாருக்கு அருள் கிடைக்கும்னு பேசி வாங்கி தள்ளிட்டேன். அவ்வளோதான். அருள் நிறைந்த அல்ல, கிருபை பெற்ற. நிறைந்தன்னா பிறக்கும் போதே இருக்குதுன்னு அர்த்தம். பெற்ற என்றால் தேவனால் கொடுக்கப்பட்டது. மரியன்னைக்கு அருள் நிறைஞ்சவங்கல்ல, அருள் பெற்றவங்க. யாருக்கு கர்த்தர் அருளை கொடுப்பார்? அடுத்தது, கர்த்தர் உம்முடனே. யார் ஆண்டவரோடு இருப்பார்? இதை பற்றி 3 தாட்டில் பேசினேன். பேசி முடிச்சு வெளியே வந்த உடனே ரொம்ப எக்ஸலண்டாக, கேத்தலிக் சர்ச்சில் மாதாவை இவ்வளோ தூரம் உயர்த்தி ஒரு பெந்தகோஸ்தே ஆள் பேசுவானா சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை? இந்த நடுவில் அந்த ஆல்டருக்கு வரோம் இல்லையா,
அங்கேருந்து வரோம்னா பின்னாடியே ஆல்டர் இருக்குது. இதில் நடந்து வரும்போது யாரும் இதில் நடக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அப்படி பண்ணும்ல. ஏன்னா தான் ஆல்டர் பாயா வளர்ந்தவனாச்சு எனக்கு தெரியாதா? வேணும்னு கொழுப்பு பிடிச்சி நேரம் நடந்தேன் வயசுல. ஏன்னா அது போகடான்னு தெரியும். அதாவது அந்த பைபிளை தூக்கிட்டு இங்கேருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனால் கூட பண்ணி தான் போகணும். அங்கே இந்த மாதத்தில் 3 தடவை மாற்றுவோம். அதை ஒவ்வொருத்தரையும் பண்ணிட்டு போவான். நான் வேணும்னே நடந்து போனேன்னு சொன்னேன். நீங்கள் எங்கள் மாதாவை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லையா, நான் தான் ஏன் மாதாவை கனப்படுத்தினேன், இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் சரி தான், நீங்கள் ஏன் பண்ணாமல் போனீங்க? அவங்க சொன்னாங்க, எங்கள் கேத்தலிக் சர்ச்சோட இன்ஸ்ட்ரக்ஷனில் மிக முக்கியமானது. ஏன்னா அங்கே அந்த நன்மையை எழுந்தேற்றம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துறான்னு சொன்னேன். ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துறான்னு நான் தான். அதுக்கப்புறம் கூப்பிடல அந்த சர்ச்சுக்கு. அது ஏன்னா எப்போ ஒன்று செய்யாதன்னு சொல்கிறாங்களோ, நானும் பார்க்குறேன். சிஎஸ்எஸ் சபைகளுக்கு பேச போனால் சொல்லி கூப்பிட்டு போவாங்க, அது முழுக்க ஞானத்தை பற்றி பேசாதீங்க, கண்டிப்பாக அன்றைக்கி அதை பற்றி தான் பேசுவேன். நீ பேசாதன்னு சொன்னா அதான், நீ சொல்லாமல் விட்டுருந்தா கூட எனக்கு என்ன தோணுது அதை பேசுவேன். ஆனால் இதை அதை பேசாதன்னு சொன்னால் வம்பு தான். சரியா? இந்த அல்லேலூயா பாட்டு எங்கே பாடினேன்னா, அந்த திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் தான் பாடினேன். அந்த பொத்த கால வழியில் பாடினேன். என்னென்னா 3 நாளும் பாடினேன். பேசலாம் 3 நாள் கன்வென்ஷன் இந்த பாட்டை பாடினேன். நிறைய ரசிகர் கூட்டம் வந்துட்டு இந்த பாட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் அசைய மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பார்த்துன்னு உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா பாடாதவனே பாடிட்டான். நீங்கள் இப்போ பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் உங்களோட எனக்கு பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் விடுதலை விடுதலை விடுதலை. ஆமாம், சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் என்னை மறுபடியும் நோக்கி பார்க்கிறோம். எத்தனை முறை நாங்களும் நோக்கி பார்த்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டீர். இந்த நாளிலும் என்ன நோக்கத்தோடு எங்களை கூட்டி சேர்த்தீரோ, கடந்த 4 நாட்களும் இன்றைக்கும் சேர்த்து தகப்பனே, எங்களை நீங்கள் கூட்டி சேர்ப்புக்கு நோக்கம் உண்டுமே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. கிருபை தாங்க. இப்போது நாங்கள் கவனிக்க போகின்ற வேத வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவமாக மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவை, ஆமென். இன்னும் நாம 3 பாடங்களை கவனிக்கணும். சரியா? ஒரு பாடத்தை 3 மணி நேரமும் எடுக்கலாம், 3 நிமிஷத்திலும் முடிக்கலாம். ரைட்டுதான். இப்போ அதான் பண்ண போறோம். ரைட்டா? இதுக்கு அடுத்த பாடம் என்னன்னா, யார் ரகசிய வரிகள் கைவிடப்படுவார்கள். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய பாடம் என்ன? Who will be left out? யார் கைவிடப்படுவார்கள்? இதற்கு அடுத்த பாடம் manner of Christ coming. இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? அடுத்தது when will he come? எப்போது அவர் வருவார்? இந்த செகண்ட் கம்மியில் இந்த 3 பாடங்கள் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அவுட்லைனாக சில காரியங்கள் இதில் சொல்லிடுறேன். எனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் ரொம்ப நேரம் விலைக்கு சொல்லணும் தான் ஆசை. ஆனாலும் நமக்கு டைம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. சரி, முதல்ல அந்த காரியத்தை யார் கைவிடப்படுவார்கள்? Who will be left out? லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 13 27 3 முதல் 27 வாசிமா. அப்பொழுது ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, எல்லா காலத்திலும் இப்படிப்பட்ட கிறுக்குகள் இருக்கும், இப்படிப்பட்ட லூசு எல்லா காலத்திலும் இருக்கும். இயேசுநாதர் போய் கேட்குற கேள்வியை பாருங்களேன். ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானா? அதுக்கு அர்த்தம் என்ன? வருகையில் உங்களோட வரப்போகிற ஆளு கொஞ்சம் பேர் தானா? கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அதிகம் பேர் இருப்பாங்களா? வருகையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அதிகம் பேர் இருப்பாங்களா? நீங்க எவ்வளவு இருப்பீங்களா? முதல்ல அது சொல்லுங்க. முழிக்கிற மொழியை பார்த்தா நாங்களே போக மாட்டோம், எவன் போனா என்னங்க பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பான்னு என்னுடைய நம்பிக்கை. நான் கண்டிப்பாக அதில் இருப்பேன். ஏன் தெரியுங்களா? எகிப்திலிருந்து 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்கல்ல, போய் சேர்ந்தது 2 பேர் தான். ஒரு திருஷ்டாந்தம் அது.
6,00,000 யுத்த புருஷர்கள் புறப்பட்டார்கள். போய் சேர்ந்தது 2 பேர் தான். அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் சபையில் இருக்கிறாங்க. ஆனால் போய் சேர்றது எத்தனை பேர் சேருவாங்க? ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான். எனக்கு எப்பவுமே இது ஒரு பயத்தை உண்டாக்குகிற ஒரு கேள்வி. அவன் சரியாக தான் வந்து கேட்குறான். கிறுக்கு மாதிரி கேட்ட உடனே கேட்குறான், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா? இந்த ஆண்டவர்கிட்ட மாத்திரம் கேள்வி கேட்டால் ஒழுங்காக அவர் பதில் சொல்ல மாட்டார். நேரடியாக மாத்திரம் பதில் சொல்ல மாட்டார். ஒருத்தமே கேட்குறான், ஆண்டவரே நீ பரலோகத்திலேருந்து வரலன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது, என்ன சொல்லணும்? ஆமாம் இல்லை தானே சொல்லணும். நீ மறுபடியும் அவள்கிட்ட தேவனாயத்தை பார்க்க மாட்டேன். அவன் ஏற்கனவே தலை குழம்பி தான் வரான். எதுக்கும் வந்தான், நீ பரலோகத்திலேருந்து வரலன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியுமான்னு கேட்டால் ஆமாம் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு என்ன பண்ணுறாரு, நீ மறுபடியும் பிறந்தாதான். அவனுக்கு தலையே சுற்றிட்டு, இன்னும் நான் மறுபடியும் தாயின் வயிறுக்குள்ளே பறக்க முடியுமா? அதுக்காவது ஒரு பதில் சொன்னாரா? நீ ஜலத்தினாலும் ஆவியும் அடுத்த புதிர் அதுக்கு மேலே. அப்புறம் அவன் திருத்துன்னு முழிக்கிறான், என்னடா இது? அவர் சொல்லாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியான பிறப்பது ஆவியாக இருக்கும். தலை ஒரு வழியாக சுற்றிட்டு இருக்கும். அன்னைக்கு ஓடன வந்தான் அவன். ஏசுத்த மாத்திரம் கேள்வி கேட்டால் பதில் ஒழுங்காக கிடைக்காது. போய் கேட்குறானு, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? கொடுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கொடுக்காருன்னு சொல்லுங்க. ஒரு நாணயத்தை கொண்டு வா. கொண்டு போய் கொடுத்தான். இதில் என்ன இருக்குது? ஒரு பக்கத்தில் ராயனுடைய உருவம் இருக்குது, ஒரு பக்கத்தில் எழுத்து இருக்குது. அப்படியா? ராயனுடையதை ராயனுக்கு கொடு, அதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல. அடுத்து என்ன சொன்னார்? தேவனுடையதை. அவன் கேட்டது வரி கொடுக்கலாமா கூடாதா? கொடு, இல்லைன்னா கொடுக்காருன்னு சொல்லணும். சரி, காசை கேட்டாரு, கொடுத்தாச்சு. கொடுத்தா என்ன பண்ணாச்சு? இதில் யார் இருக்குது? ராயனுடைய உருவம், ராயனுடைய எழுத்து. ராயனுடைய உருவத்தை ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடுன்னா கூட முடிஞ்சு போச்சு. அடுத்து தேவனுரியதுன்னா எதை கொடுக்குறது? தேவனுக்கு. ராயனுக்கு ஒரு நாணயம் இருக்குது, கொடுத்துட்டான். தேவனுக்கு எந்த நாணயம் இருக்குது? எது அந்த நாணயம்? கையில் வச்சிட்டு நிற்கிறானே அவன் தான் நாணயம். பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சிருக்கிறானே, காசை வச்சிருக்கிறான்ல, இதில் இருப்பது என்ன? உருவம், மேல் எழுத்து. இது யாருடையது? ராயனுடையது. அவனுக்கு கொடுத்துரு. தேவனுடையது யாரு? நீ தாண்டா தேவனுடைய, தேவனுக்கு கொடுத்துரு. அதாவது இயேசுநாதர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் மாத்திரம் வம்பு தான். ஒழுங்காக பதிலே சொல்ல மாட்டார். ஆண்டோட கேள்வி கேட்கறத நிறுத்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். அந்த கேள்வி மாத்திரம் கேட்டால் இயேசுநாதருக்கு வம்பு தான். எதையாவது ஒன்றை போட்டு நம்மளை என்ன பண்ணுவார்? குழப்பி திருப்பி அனுப்பிடுவார். எதுக்குடா அந்த ஆள்கிட்ட வந்து கேட்டான் பாருன்னு தலையில் அடித்து நம்மளை ஓடிடுவோம். இயேசுவிடத்தில் ஒருத்தன் கேட்குறான், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தான். அவன் சொல்கிற பதிலை பாருங்க. அவன் கேட்டது சிலதானா? ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேர் சொல்லுங்க, இல்லை அதிக பேர் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன பண்றாரு? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும். உங்களுக்கு எனக்கும் சொல்லக்கூடிய பாடம் இது. அநேகர் இன்றைக்கு நீங்களாம் என்ன பண்றோம்? அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அநேகரால் கூடாது. அப்படின்னா கொஞ்சம் பேர் தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். 6,00,000 சொன்னேன்னு, அது கூட அதிகம். அது கூட அதிகம். 6,00,000 2 பேராவது போய் சேர்ந்தானே. ஏசு என்ன சொல்றாரு? அநேகர் முயற்சி செய்வா, ஆனால் யாரால முடியாது? ஒரு சிலர் அல்ல, அநேகரால் அது கூடாமல் போகும். சபைகளில் எல்லா முயற்சிகளும் இருக்குது, எல்லா பக்தி முயற்சிகளும் இருக்கிறது, எல்லா பரிசுத்த வாழ்க்கையினுடைய சாயல்களும் இருக்கிறது. ஆனால் பரலோகத்துக்குள்ள நுழைவுங்கிற உத்தரவாதம் கிடையாது. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். எது மனுஷனால் கூடாதது? நோயை ஓட்டுறது, பேய குணமாக்குறது, பணத்தை சம்பாதிக்கிறது, இதானே? அப்படிதானே சொல்றோம். சுவிசேஷ கூட சொல்றோம், மனுஷனால் கூட தேவனால் கூட. என்ன அர்த்தம்? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். மார்க் 10:27 வாசிக்கிறோம். இயேசு சொல்வார், மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் சொன்னார் இல்லையா? மார்க் 9:23 வாத்து பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் இயேசு சொல்லியிருப்பார். அப்படின்னா தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் என்னெல்லாம் செய்வாரோ எல்லாம் கூடும். அப்படின்னா ஏன் மார்க் 10:27 சொன்னீங்க ஆண்டவரே கிட்ட? என்ன சொல்லுவாரு? அது எதுக்கு சொல்லப்பட்டது தெரியுங்களா? பணக்கார வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான், மன துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். பார்த்தீங்களா? அப்புறம் கேட்குறாங்க, ஐஸ்வர்யான் பரலோகத்துக்குள்ள வருவது ஊசியின் காதில் ஒட்டகம் போவது போல. உடனே சீசல் அப்படின்னா யார் தான் வருவாங்க? இயேசு சொல்வார், மனுஷனால் இது எது
பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அது. நோயை ஓட்டுறது, பேய குணமா, செத்தவனை உயிரோடு எழுப்பதற்கு அல்ல. எதற்கு பயன்படுத்தப்பட்டது? பரலோகத்துக்குள்ள யார் வருவான்? முடியாதா? ஊசியின் காதில் ஒட்டங்களுடைய சாத்தியமா? முடியாத. இயேசு சொல்ல, மனுஷனால இது முடியாது, தேவனால் கூடாதது அல்ல. அப்படின்னா அந்த வசனம் எதுக்கு பொருந்தக்கூடியது? பரலோகத்துக்குள்ள ஒருத்தன் போகணும்னா என்ன வேண்டும்? என்னுடைய பக்தி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஊழியம், என்னுடைய முயற்சி எதுவும் வலிக்காது. கர்த்தருடைய இரக்கம் மாத்திரமே. இது டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். எப்போது நான் தேவனை முழுமையாக நம்புகிறேனோ அப்போதான் உள்ள போக முடியுமே தவிர என்னுடைய பக்தி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஊழியம், என்னுடைய ஈகை, என்னுடைய கொடுத்தல் ஒன்றும் போய் சேராது. இயேசு சொல்கிறார், அநேகர் பிரயாசப்படுவாங்க, ஆனால் அநேகரால் அது கூடாது போகும் என்று சொன்னாரே. அப்ப யார் கைவிடப்படுவார்கள்? இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு 4 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். யார் கைவிடப்படுவார்கள்? ஒன்று, அந்த 23 வாசிக்கிறோம், முயன்றவர்கள், அதாவது முயற்சி செய்தவர்கள். யார் கைவிடப்படுவார்கள்? முதல்ல இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? முயன்றவர்கள். யார் கைவிடப்படுவார்கள்? முயற்சி இல்லாதவங்க கைவிடப்பட்டா ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா உள்ள போகணும்னு முயற்சி பண்றாங்களே அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அதான் பரிதாபம். வருகை இருக்குது, ஆண்டவர் வரமாட்டாரு, வந்தா பார்த்துக்கலாம், இவனை பிரச்சனை இல்லை. வருவார், நான் அவரோட போவேன்னு சொல்ல பண்ணா முயற்க, அதான் போட்டிருக்காங்க. அநேகர் முயற்சி செய்வார்கள், ஆனால் அவர்களால் கூடாமல் போகும் சொல்லியிருக்க. அப்படின்னா யார் கைவிடப்படுகிறார்கள்? முயற்சி அற்றவர்கள் கைவிடப்பட்ட ஆச்சரியம் அல்ல, இட் இஸ் நேச்சுரல். ஆனால் யார் கைவிடப்படுவாங்க? முயன்றவர்கள். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள ஒரு பிரவேசிக்க பிரயாசப்பட்டவர்கள் கைவிடப்படுகிறானே, அதுதான் பரிதாபம். நான் பைபிள் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பித்த போது 4 ஆண்டுகள், நான் ரட்சிக்கப்பட்டதே 33 வயசுல தான். 85 தொடக்கம், 84 கடைசியில். இப்போ வயசை கணக்கு போட்டிருப்பீங்க. சரி, நான் நேற்றே சொல்லிட்டேன் 60 வயசுன்னு சொல்லிட்டேன். சரியா? எந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டாரு? அப்போ 33 வயசுனா இப்போ எத்தனை வயசு? உங்களுக்கு வேலையே கிடையாது. எனக்கு 60 வயசு சொல்லிட்டேன் நான். சரியா? ரட்சிக்கப்பட்ட போது பைபிள் எனக்கு புதுசு, இப்பவும் புதுசு தான். அப்போ ரொம்ப புதுசு. இப்போ பைபிள் அழுக்கா இருக்குது, அப்போ அழுக்கே இல்லை, புதுசாக வச்சிருந்த பைபிள். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு பயம் வந்தது. ஒருவேளை நம்ம ஒரு முறை பைபிளை படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆசை ஆண்டவர் வந்துட்டாருன்னா விட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயம் வந்துட்டு எனக்கு. ஆகவே 4 ஆண்டுகள் நான் நியூஸ் பேப்பரே படித்ததில்லை, எந்த திருமணத்துக்கும் போனதில்லை. என்னுடைய தொழிற்சாலை, என்னுடைய வீடு, என்னுடைய சபை, இதை தவிர நான் வேற எங்கேயும் 4 ஆண்டுகள் போகலை. எந்த அளவுக்கு நான் தற்குறியாக இருந்திருப்பேன்னு யோசித்து பாருங்க. ஒரு நாள் அப்போ தாம்பரம் முனிசிபாலிட்டி பக்கத்தில் ஒரு சாந்தி பிரிண்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் வீடு, அதில் தான் நான் வாடகைக்கு இருக்கிறேன். இப்போ கம்பெனிக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து குளிச்சுட்டு ஒய்ஃப் என்ன கொடுத்தா சாப்பிட்டு என்ன பண்ணேன், மொட்டை மாடி இருக்குது, அதில் மேலே போயிட்டு என்ன பண்ணேன், அப்படியே வானத்தை பார்த்து இருட்டுற. எனக்கு வானத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும், வானம் பார்க்குற ஆசாமி நான். வானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு அப்படியே என்னென்ன பார்த்துட்டு ஈவினிங் அப்படின்னா அந்த இருள் சூழக்கூடிய நேரம், இப்படி போய்ட்டு தாம்பரம் முனிசிபாலிட்டி பக்கத்துலேயே அந்த வீடு இருக்குது. அப்படின்னு நடந்துட்டு என்ன பண்ணேன், அந்த கீழ்ப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் பார்த்தா ஒரு நட்சத்திரம் கீழேருந்து அப்படியே மூவ் ஆகி வருது மேலே. பிரைட்டான ஒரு நட்சத்திரம் அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ பார்த்து சேட்டலைட்டாக இருக்குமோ, ஏன்னா அது இருள் சூழக்கூடிய நேரம், இது மொத்தம் இருளும் வந்துடல, வருது. இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அது திடீர்னு வர பெருசாகிட்டே வருது. திடீர்னு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா பியோர் ரெட்டில் ஒரு கலர், அப்படியே அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர், இப்படி அது எல்லாச்சும் ஆக ஆக கலர் வித்தியாசம். என் மூளையில் உடனே சொல்லுது, ஏசுநாதர் வரப்போறாரு. வானத்தில் அடையாளம் கடன் போட்டிருக்குல்ல. என்ன பண்ணேன்னா, மேலேருந்து அப்படி கீழே பார்த்தா பின்னாடி அந்த வீட்டினுடைய பின்பக்கம் தெரியும். என் ஒய்ஃபுக்கு வந்து பாத்திரம் தைச்சிட்டு இருக்கா. ஏய் சீக்கிரம் வா மேலே அப்படின்னு. எனக்கு என்ன பயம்னா, ஏசுநாதர் வரப்போறாரு, கீழே போனால் விட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காரு. மாடியில் இருக்கும் கீழே போகாதுன்னு போட்டிருக்க பைபிளில். அது நான் என்ன பண்ணேன், நம்ம கீழே போயிடக்கூடாது, ஆனால் அவளையும் விட்டு போயிடக்கூடாது. இங்கே வான்னு என் ஒய்ஃப் ஒரு மாதிரி பார்த்தா, நல்லா தானே போனான் அந்த ஆளு மேலே, இவனுக்கு என்ன ஆச்சுதோ தெரியலையா, இந்த கூப்பாடு ஆண்டவர் வரப்போறாரு, சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் வந்துரு. அதான் சொன்னா, இருங்கப்பா என்னப்பா ஆச்சுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஆள் நிற்குது, அப்படியே ரோட்டில் எல்லாரும் நின்றுட்டாங்க. ஏன்னா இதை எல்லாருமே பார்க்குறாங்க. அதை நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவர் வரப்போறாரு. வானத்தை அதிசயங்களை போட்டிருக்குது. என்னன்னா இது வந்து அப்படி ஃபுல்லாக மறுபடியும் இன்னொரு ஸ்டார் வருது. 3 முறை வந்தது. அதை போல எனக்கா வருத்தம், ஏசுநாதர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு,
இந்த வானத்தில் அடையாளம் வந்துச்சு, எடுத்துகிட்டு போகலையே, விட்டு போயிட்டாரு. ரொம்ப வருத்தம். ஒய்ஃப் மேலே வந்தா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இந்த பாரு வானத்தில். ஆமாம், பைபிளில் போட்டிருக்கல, அது வானத்தில் அதிசயங்களை காட்டும் போட்டிருக்கா, ஆண்டவர் வரப்போறாரு, ரெடி ஆகிடு மூட்டை, நீ ராத்திரி எப்படியும் தூக்கிட்டு போயிடுவார் நம்மளை, அவ்வளோதான். விடிய விடிய முழிச்சு உட்காந்துருக்க, ஒன்றும் ஏசுநாதன் வரல, கூட்டும் போகலை. உண்மையிலேயே நொந்து போயிட்டேன், ஏசுனா விட்டு போயிட்டாரு நம்மளை. காலையில் துக்கத்தோடு கம்பெனிக்கு போகிறேன். அடுத்த கம்பெனி போகணுமே, சாப்பிடணுமே. போகும்போது பார்க் ஸ்டேஷனில் ட்ரெயினில் இறங்கி அப்படியே நடந்து போகும்போது நியூஸ் பேப்பர்லாம் போடுவானுங்களே, அதில் இந்த ஹெட்லைன் போடுவாங்களே வெளியே, அதில் போட்டிருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் காற்றுக்கு பார்த்தீங்கன்னா வாயு மண்டலத்தில் ஹைட்ரஜன் எவ்வளோக்கு, நைட்ரஜனை செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் அது. ஒன்று மேலே அப்படி ஃப்ளைட் பண்ணி விட்டா அப்படி வெடிச்சது இல்லையா, வெடிச்சோடனே என்ன ஆகுன்னு சொன்னால், காட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேரம், எவ்வளோ நைட்ரஜனோ அப்படி மாறுமா. இதை முதல் நாளே பேப்பரில் போட்டிருக்கிறோம், இப்படி ஒன்று பண்ண போகிறாங்கன்னு. நியூஸ் பேப்பர் படித்தா தானே இது தெரியும். அந்த அளவுக்கு தற்குறியாக இருந்த 4 ஆண்டுகள். அதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணல. அப்படி ஒரு நாள் அது பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது மத்தேயு 25:13 படித்தேன். அன்றைக்கி ராத்திரிலாம் தூங்கலை நான். மத்தேயு 25:13 வாசிங்க. மத்தேயு 25:13. இல்லைம்மா 10ஆம் வசனம் வாசிங்க. 25:10. மணவாளன் வந்து விட்டார். 10 கன்னிகைகள் 5 பேர் என்ன பண்ணாங்க, மணவாளன் போயிட்டாங்க. 5 பேர் கடைக்கு எண்ணெய் வாங்க போனாங்க. என்ன மாதிரி புட்சாயில் பாருங்க, நடுராத்திரியில் கடைக்கு போகிறான் பாருங்க எண்ணெய் வாங்குறதுக்கு. என்ன மாதிரி கோமாளியாக இருப்பான் பாருங்க. நடுராத்திரியில் கடை எந்த ஊரில் தந்தானதில்லை, இவன் கடைக்கு ஓடுறானுங்க. மணவாளன் வந்தால் ஆயத்தமானவங்க போயிட்டாங்க. கதவும் திறக்கப்பட்டதா, அடைக்கப்பட்டதா, அதுதான் வேணும் எனக்கு. ஆங்கிலத்தில் and the door shut இருக்கும். கதவும் அடைக்கப்பட்டு தமிழ் இருக்குது, ஆங்கிலத்தில் and the door shut. இதை படித்து நான் பயந்தே போயிட்டேன். ரொம்ப நாள் அந்த பயம் எனக்கு அப்படியே இருந்தது. கதவு அடைச்சு நம்ம வெளியே கடந்தோன்னு நம்ம கதை என்ன ஆகும்? கதவும் அடைத்தது. அந்த பைபிளை முதல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நடுக்கம், பயம். ஒரு வேளை அந்த 5 பேர் வெளியே கிடக்கிற கூட்டத்தில் நம்ம இருந்துட்டோம்னா, 10 பேரும் காத்திருந்தவர்கள் தானே, 5 பேர் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள கதவு மூடிட்டாங்களே. அப்படின்னா எந்த மொமெண்ட்லையும் எந்த நொடிப்பொழுதிலும் நடக்கக்கூடிய ஒன்று. அதுதான் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 23ஆம் வசனம். சிலதான் நான் கேட்டால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இவர்கள் நாம் யார்? 24 வாசிக்கிற லூக்கா 13:24. இவர்கள் முயற்சி செய்தவர்கள், முயன்றவர்கள். அப்படின்னா என்ன இருக்குங்களா, முயன்றவர் அர்த்தங்களா, ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன் அண்ட் ஸ்ட்ரைவிங். உங்கள்ட்ட என்ன இருக்குது? இவனுக்கு ஆவலும் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆவலும் இருக்கிறது. அதே நேரத்தில் முயற்சி, பிரச்சனை, போராடுகின்ற தன்மை, ஸ்ட்ரைவிங். இவனுக்கு ரெண்டுமே இருக்குது. ஆவிக்குரிய அந்த ஆம்பிஷனும் இருக்குது, ஆவிக்குரிய ஸ்ட்ரைவிங்கும் இருக்குது. எப்படியாகிலும் என்ன செய்யணும், அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நுழையணுங்கிற விருப்பம் இருக்குது இவனுக்கு. ஆவல் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. ஆனாலும் இயேசு சொல்றாரு, இவனால முடியாதுன்றாரு. அப்படின்னா உங்களுடைய என்னுடைய ஆவலும் முயற்சியும் எவ்வளவு இருந்தால், இது ஒரு சாதாரண ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன், சாதாரண ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரைவிங் சாதிக்காது. வழக்கமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஒரு சாரி வாங்கினா கோயிலுக்கு தான் கட்டுவேன், வைத்துள்ளோம், அதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆவிக்குரிய முயற்சியில் எவ்வளோ இருக்கணும்? சாதாரண முயற்சிகள் பத்தாது இயேசுவின் வருகையில் காணப்படுவதற்கு, கைவிடப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெகுலர் சர்ச் கோயர்னா முடியாது. இது வழக்கமாக ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது இயேசுநாதருக்கு புண்ணியம் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வரலன்னா இயேசுநாதர் பிழைக்க மாட்டார்ல, இவங்க புண்ணியத்தில் தான் இயேசுநாதர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி தான் நினச்சிட்டு நிறைய பேர் வராங்க. முடிஞ்சால் 8:30 மணி சர்வீஸுக்கு ஒரு 9:30 மணிக்காவது என்ன பண்ணுவாங்க, வந்து மூக்கை நீட்டிடுவாங்கல்ல. எதுக்கு வர்றாங்க? ஏன்னா இவங்க வரலன்னா இயேசுநாதர் பாவம் செத்தே போயிடுவார்ல. திருச்சியில் ஒரு போதகர் இருந்தார், எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பான ஒரு நேரத்தில் அவர் சொல்ல, திருச்சியில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம், 8:30 மணி சர்வீஸ்னா 8:25க்கு சர்ச் கேட்டை க்ளோஸ் பண்ணுவார், மூடிடுவார், லாக் பண்ணுவார். இதுக்கு மேலே ஒரு பயலும் வர வேண்டாம், வீட்டுக்கு போங்கடா. அவர் சொல்லுவார். வீட்டிலேயே யோசிப்பானா, மணி இங்கே 8:20 ஆச்சு,
இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள சபைக்கு போக முடியாது, அதோட ஒழுங்கா மரியாதையா வீட்டிலேயே உட்காந்துருவானே தவிர வந்துட்டு திருப்பி வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் கதவை திறக்கவே மாட்டார். வந்தா உனக்கு லாபம், வரலன்னா உனக்கு நஷ்டம். இயேசுநாதருக்கு எனக்கும் நஷ்டம் இல்லை போ. சாதாரண ஒரு முயற்சி இயேசுவின் வருகையில் காணப்படுவதற்கு போதாது. இவர்களுக்கு என்ன இருந்தது? they have spiritual ambition as well as spiritual, அந்த கடினமான முயற்சி, சாதாரண முயற்சி இல்லை, அந்த ஸ்ட்ரைவிங் அவங்களுக்குள்ள இருந்தது. இவங்க எப்படி என்ன செய்திருப்பாங்க தெரியுங்களா? இடுக்கமான வாசலில் நுழையணும், நம்ம என்ன பண்ணியிருப்பான்? முதல்ல யோவான் 3:3 சொல்லுது, மறுபடியும் பிறந்தா தானே போக முடியும்ல, ஆமாவா? யோவான் 3:3 என்ன சொல்லுது? மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அப்படியே முயன்று இருப்பானா? அதில் முயற்சி செய்திருப்பானா? மறுபடியும் பிறந்திருப்பான். ஏன் பிறக்கலைன்னா பார்க்கவே முடியாத பரலோகத்தை. இடுக்கமான வாசலுக்குள் ஒரு நுழைய முயற்சி செய்கிறான் என்றால் முதல்ல அவன் என்ன பயிற்சி செய்யணும்? அவன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். இவன் பிறந்தவனாக ஏன்னா முயற்சி செய்யறான். இரண்டாவதாக 3:5 யோவான் 3:3 என்ன? மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல். 1 யோவான் 3:3 என்ன? மறுபிறப்பு, a new birth, ஒரு புதிய பிறப்பு. இரண்டாவது என்ன? ஞான ஸ்நானம், ஜலத்தினாலும் ஆவியினாலும். அடுத்தது என்ன? அபிஷேகம். அடுத்தது 1 கொரிந்தியர் 9:24 முதல் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடித்து அடக்கினவர்கள். பரிசுத்த பவுல் அதை அழகாக சொல்லுவார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனை போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆக்சுவலாக கிரீக்ல 1 கொரிந்தியர் 9:27 அதில் என்ன இருக்குது? அடித்து அடக்கினவர்கள். தமிழில் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இருக்கு இல்லையா? ஆனால் கிரேக்க மொழியில் அடித்து அடக்குகிறேன். அடியாத மாடு படியாது. கண்ணு, கை, கால், மூக்கெல்லாம் இருக்குது, அவ்வளவு சீக்கிரம் படியாது. அடித்தால்தான் அடங்கும். சொல்றார், என்ன செய்கிறேன்? அந்த பந்தய பொருளை எப்படியாகலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே என்ன செய்கிறேன்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணா மாத்திரம் போயிட முடியாது. என் சரீரத்தை என்ன செய்யணும்? அடக்கி ஒடுக்கி அடித்து கீழ்ப்படுத்தினால்தான் நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா முயற்சியின் 4வது தன்மை என்ன? தன்னுடைய அவயவங்களை அடித்து அடக்கினவர்கள். அடுத்த ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எல்லாவற்றையும் விட்டவர்கள். இந்த ஸ்ட்ரைவிங் இருக்குது, ஆம்பிஷன் அண்ட் ஸ்ட்ரைவிங் இருக்குது, இதனுடைய தன்மைகள் ஒன்று என்ன? மறுபடியும் பிறக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்றாங்க, அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறார்கள், சரீரத்தின் அவயவங்கள் என்ன பண்றாங்க? அடித்து ஒடுக்குகிறார்கள். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் விட்டவர்கள். எல்லாவற்றையும் விட்டவர்கள். பிலிப்பியர் 3:10 முதல் 14 வரை பவுல் சொல்வார், தேவனை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக என்ன பண்றேன்? எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடைந்து ஆயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து என்னை அழைத்து அந்த லக்கை என்ன பண்றேன்? ஆசையாய் தொடருகிறேன். அப்படி சொல்றார் இல்லையா? அந்த முயற்சியின் தன்மை என்ன? 5 தன்மைகள். ஒன்று என்ன பண்றாங்க? மறுபடியும் பிறக்கிறார்கள். அடுத்தது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அடுத்தது அபிஷேகம் பெறுகிறார்கள். அடுத்தது சரீரத்தை என்ன பண்றாங்க? அடித்து ஒடுக்குகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். இத்தனை முயற்சி பண்ணாலும் மேல போக முடியுங்கிறது உத்தரவாதம் கிடையாது. இயேசு சொன்னாரு, முயன்றார்கள் ஆனா என்ன செய்யாது? அவங்களால முடியாமல் போகும். நீங்க நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, நான் மறுபடியும் வந்திருக்கேன், நான் மனம் திரும்பிட்டேன் அப்படி சொல்றாங்களே. நிறைய மனம் திரும்பினவர்கள் போக முடியாது. ஏன்னா மனம் திரும்பவில்லை, உருவம் திரும்பி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எது திரும்பி இருக்கிறது? மனம் திரும்பல. எது திரும்பி இருக்குது? உருவத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். முன்னாடி நீளமா முடி வச்சிருந்தப்ப சதுர விட்டு அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். முன்னாடி மீசை வச்சிருந்தாரு, மீசை எடுத்துட்டாரு. முன்னாடி கலர் சட்டை போட்டாரு, இப்ப வெள்ளை தலையில ஒரு ஜிப்பா ஒன்று மாட்டுறாரு. மாட்டிட்டதுனால என்ன செய்ய முடியாது? உருவம் திரும்பி இருக்குதே தவிர எது திரும்பல? மனம் திரும்பவில்லை. முயற்சி செய்கிறார்கள். எதற்கு? நீ யோசித்து பாருங்க. சபைக்குள்ள வருகிற அநேகர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? சால்வேஷன் நிறைய அர்த்தங்கள். நான் அங்கே போகல. பிளைண்டான அர்த்தம் இருந்தீங்களா? ஜென்ம சுவாபம் யாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறதோ அவன் தான் மறுபடியும் பிறந்தவன். முதல்ல பிறந்த போது எப்படி பிறந்தோம்? தாய் தகப்பனால் பிறந்தோம் இல்லையா?
பிறந்த போது என்ன புத்தி வந்தது? அப்பா அம்மாவோட ஜென்ம சுபாவம் வந்தது இல்ல. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா கிறிஸ்துவோட சுபாவம் வந்துடணும்ல. வரலையே. இன்னும் என்னதான் இருக்குது? எங்க அப்பா அப்படிதான் பேசுவார், எங்க அம்மா அப்படித்தான் செய்வாங்க, நானும் அப்படித்தான் அப்படின்னு ஜென்ம சுபாவம் போகல. ஜென்ம சுபாவம் போகாத வரைக்கும் பிறக்கும் போது தாய் தகப்பு மூலமாக பிறந்தோம். ஸோ ஜென்ம சுபாவம் தானா வரும், ஏன்னா அவங்க தன்மை தானே. அந்த யோவான் 3:3 இருக்குது, மறுபடியும் பிறவாவிட்டால் போட்டிருக்கு தெரியுங்களா? அது சரியான அர்த்தம், வானத்திலிருந்து பிறவாவிட்டால். That's a right translation. A man must born from above என்று ஆங்கிலத்தில் இருக்கும். கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது? ஒருவன் முதல்ல எங்கிருந்து பிறந்தான்? மண்ணிலிருந்து பிறந்தான், தாய் தகப்பு மூலமா. இப்போ விண்ணிலிருந்து பிறக்க வேண்டும். மண்ணிலிருந்து பிறந்தால் ஜென்ம சுபாவம் இருக்கிற மாதிரி விண்ணிலிருந்து பிறந்தால் வானத்தின் தன்மை இருக்கணும்ல. எங்க வந்தது? மனம் திரும்புதல பேசுற நிறைய பேர் மனம் திரும்பலையே. உருவம் திரும்பி இருக்கிறது, வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டிருக்கோமே தவிர எது மாறல? ஜென்ம சுபாவம் போகல. உங்களுக்கு நேரம் இருக்குமான வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 அந்த 8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் விட்ட 7 காரியங்கள் இருக்கும். அதுல பவுல் சொன்னேன், கடைசியா சொன்னேன் எல்லாவற்றையும் விட்டார்னு சொன்னேன். அதுல 7 காரியங்கள் இருக்கும். அதை 2ஆகத்தான் பிரிக்கணும். ஒன்று பெற்றுக்கொண்டது, மற்றது கற்றுக்கொண்டது. ஒரு மனுஷனுக்குள் இருப்பது என்ன? பெற்றுக்கொண்டது என்றால் தாய் தகப்பன் மூலமாக நமக்கு வரக்கூடியது நாம் பெற்றுக்கொண்டது. அப்புறம் நம்ம வளரும் போது உலகத்தினரை கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல சாட்சியலானது இல்லைங்களா? கற்றுக்கொண்டதை விட்டதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர குடிகாரனாக இருந்தேன், விட்டுட்டேன். பயங்கரமான அடிக்கிறவனா இருந்தேன், திருடரவனா இருந்தேன், இப்படி தானே சொல்றாங்க. ரொம்ப பெரிய கோபக்காரனாக தான் இப்போ மாறிட்டேன்னு யாராவது சாட்சி சொல்லி கேட்டிருக்கீங்களா? முன்னாடி ரொம்ப பொறாமை இருந்தது, ரட்சிக்கப்பட்டேன், பொறாமை போயிட்டு யாரும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். குடிகாரனா இருந்தேன், மந்திரவாதியா இருந்தேன், இந்த கதை தான் பேசுறானே தவிர கற்றுக்கொண்டதை விடுகிறார்களே தவிர எதை விடல? பெற்றுக்கொண்டதை விடல. ரட்சிப்பு என்பது என்னன்னா பெற்றுக்கொண்டதையும் விட வேண்டும், கற்றுக்கொண்டதையும் விட வேண்டும். ரெண்டும் சேர்ந்தாதான் மறுபிறப்பு. இல்லையே, இன்னும் நம்மகிட்ட ஜென்ம சுபாவம் போகல. எல்லார்ட்டையும் பொறாமை இருக்குது, அளவு வேணா வித்தியாசமா இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. நம்மை விட இன்னொருத்தன் கத்தருக்கு மகிமையை பயன்பட்டான்னா நமக்கு கோபம் வருது இல்லை? மேலே போட சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கத்தர் நல்லா பயன்படுத்துறா. உள்ள இன்னைக்கு பெய்த மழையில நேற்றுக்கு முளைஞ்ச காலம், அது நேற்றுக்கு பெய்த மழையில் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பெய்த மழையில நேற்றுக்கு முளைச்ச காலம். அந்த காளான் பைபிளை தூக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறான்னா, இத்தனை வருஷம் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், இன்னைக்கு வந்துட்டு நீ இந்த விருதுக்குள்ள புத்தி எந்த உருப்பிடுவேன், நீ எங்கே வரியல போவேன்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எதை விடுகிறோம்? கற்றுக்கொண்டதை. குடிக்கிறத விட்டோம், சீரை பிடிக்கிறத விட்டோம், சாராயம் குடிக்கிறத விட்டுட்டோம், இதெல்லாம் விட்டோமே தவிர எதை விடல? பெற்றுக்கொண்டோமே. பிறப்புல ஜென்ம சுபாவம் எனக்கு என்னைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் நான் மறுபடியும் பிறந்தவன். இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு அப்பா ஒரு குழந்தை இப்படி உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். ஒரு 1.5 வயசு குழந்தை உட்காந்துருக்கான். அவங்க பாட்டு சொல்லுது, உட்காந்துக்க பாரு, அவங்க தாத்தா உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு, காலை போட்டு உட்காந்துருக்க, பார்த்தா எப்படி தெரியுதான்? அப்படின்னா மாம்சத்தில் பிறந்தா ஒரிஜினலா பிறக்குதுன்னு தானே அர்த்தம். ஒரிஜினலா பிறந்த என்ன இருக்கும்? அப்பா அம்மா புத்தி அப்படியே வருது இல்லை? இப்போ இயேசுநாதருக்குள்ள ஒரிஜினலா பிறந்த அந்த புத்தி வரணும் இல்லை? வரலன்னா ஒரிஜினலா பிறக்கலைன்னு அர்த்தம். ஆமேன், ஆம்தானே? இப்போ ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியுமான்னு பாருங்க. முயற்சி செய்கிறோம், முயலாதவர்கள் சும்மா வீட்டில் உட்கார்ந்துருக்காள் இல்லை, பாடுபடுகிறோம், போராடுகிறோம், எப்படி ஆகிலும் அதை பெற்றுக்கொள்ள போராடுறோம்ல, முயலுகிறோம். We have the striving, we have the ambition. ஆனா என்ன இல்லை, மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இதெல்லாம் கர்த்தர் எடுத்து போட மாட்டார். நல்ல கவனிக்க, இதெல்லாம் கர்த்தர் எடுத்து, ஆண்டவரே என் கோபத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. ஜெபம் இதுல வேற, கால் எழுந்தன ஜெபம், ஆண்டவரே கோபத்தை எடுத்து போடும். கர்த்தர் எடுத்து போட மாட்டார்ல. 4-5 ஜெபம், கோபத்தை எடுத்து போட மாட்டீரா, அதுக்கு ஒரு கோபம். கோபத்தை எடுத்து போடும் ஜெபம் பண்றதுக்கு ஒரு கோபம் வருது இல்ல? எங்க உருப்பட போறோம் நாம? முயலுகிறவர்கள் தான் முதல்ல என்ன பண்றான்? மறுபிறப்பு. ஞானஸ்தானம் பெற்றோம்ல, ஞானஸ்தானம் என்ன? an evidence for an internal change. உள்ளாக வந்த மாற்றத்தினுடைய வெளியரங்கமான அத்தாட்சி தான் ஞானஸ்தானம். எங்க உள்ளான மாற்றம் வந்தது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்மிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் போட்டிருக்கு. மாத்திரமல்ல பிதாவின் மகிமையினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 6:3-4. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். அப்ப ஞானஸ்தானம் என்ன? பழைய மனுஷன் செத்து போகிற அனுபவம். எங்க செத்து போனான்?
சாகலையே. தொடர்ந்து வாசிமா. ம் ம் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ம் அடுத்த வசனம் வாசிமா. ம் 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 ஞானஸ்நானம் என்பது என்ன? அவரோடு மரிப்பது, அடக்கம் பண்ணப்படுவது, அவரோடு உயிர்த்தெழுவது தானே. இயேசு உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்து எம்மாவுக்கு நடந்து போறாரு. கூட சீஷர்கள் போனாங்கல்ல, அவங்களுக்கு அவர் அடையாளம் தெரிஞ்சதா? வழிப்போக்கன். கல்லறையில் மேரி மேக்தலேன் போனாங்கல்ல, தோட்டக்காரர் தானே. அப்போ பழைய இயேசுவுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? சரியா? பழைய இயேசுவுக்கு 3.5 வருஷம் அவங்களோட தான் இருந்தார். உண்டார், உறங்கினார், ஊழியம் செய்தார், உபதேசம் கேட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சாயல்ல இயேசு இல்லை. சீஷர்கள் பார்க்குறாங்க, தெரியல. மேரி மேக்தலேன் எவ்வளோ அன்புள்ளவங்க, அவங்களுக்கே தெரியலையே. தோட்டக்காரன் தானே நினச்சிருக்காங்க. அப்படின்னா உருவம் மாற்றப்பட்டிருக்குல்ல. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்ம உருவம் மாறிடுதான் பாருங்க. முன்னாடி யாரு? காஞ்ச பாவி. இப்ப யாரு? நனைஞ்சு காஞ்ச பாவி. அவ்வளவுதான் வித்தியாசம். நடுவில் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வெளியே போட்டாங்க. முன்னாடி காஞ்சிட்டு இருந்தார், இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போவும் காஞ்சிட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்சம் முக்கி போட்டாங்க. என்ன மாற்றம் ஞானஸ்நானத்தில்? ஞானஸ்நானம் என்பது என்ன? முழுவதுமாக ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவம். இயேசுவை பார்த்தா தெரியலையே, நம்மளை பார்த்தா அப்போ அச்சு அடையாளம் கூட தப்பாமல் அப்படியே தெரிகிறோமே. ஒருத்தன் சொல்கிறான், பிரதர் அவர் உங்களோட இருக்கும்போது உங்கள் ஆள், எங்ககிட்ட வந்து அவர் எங்கள் ஆள். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்கிற ஒருத்தனை பற்றி உலகத்து மனுஷன் சொல்கிற சாட்சி. அவர் உங்களோட இருக்கும்போது தான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசுநாதர். எங்ககிட்ட வந்து அடாவடி எல்லாம் பேசுவார் பிரதர். அப்படி தான் நம்ம இன்றைக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? கோபம் வந்து வச்சுக்கோங்க, டேய் யார் ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், என்னடா ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு, வெள்ளை சட்டெல்லாம் போடுறேன்னு பார்க்குறியா? டே நான் யார் தெரியுமாடான்னு பட்டனை கழித்து தூக்குறாரு. பேசல, நீ எங்கே ரட்சிக்கப்பட்ட, நீ எங்கே உருப்பட்ட? ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு வாலிப, இவர் பெரியவர், 50 வயசு தாண்டவர். அவன் வந்து 25 பேர் பையன். அவன் ஏதோ சொன்னா இவரு கோவம் வந்துட்டு, பட்டன்லாம் ஸ்லீவெல்லாம், இதெல்லாம் நான் கர்த்தருக்கு ஒரிஜினல் ஆளுங்க இவங்க. என்ன பண்ணுறாங்க? சட்டையெல்லாம் கலத்திட்டு அப்படி பண்ணிட்டு, டேய் என்னடா பைபிள் தூக்கிட்டேன்னு பார்க்குறியா? நானும் உன்னை விட பொல்லாத ரவுடிடா. நீ எங்கே ரட்சிக்கப்பட்ட, நீ எங்கே பரலவும் போகிற? என்ன இருக்குதுன்னா, அது பழைய சோபம் மாறலையே. நம்ம காலை மிதிக்காத வரைக்கும் நம்ம எல்லாம் தங்கம் தான். நம்ம காலை மிதிச்சிட்டா, அவன் காலை எடுக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வரதில்ல. அதுக்கு ஒரு 3 நாள் உபவாசம் வேற போடுவோம்ல அவன் கால் கீழே விழுறதுக்கு. எங்கே நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றோம். ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருந்தார். இந்த ஊழியக்காரர் மிக எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். எல்லாருக்கும் என்ன ஆசை வேணும்னா அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணும். ஏன்னா பெரிய தேவ மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்தால் ரொம்ப பெரிய நல்லதுன்னு நினைப்பாங்க. அதனால அவர்கிட்ட எடுக்கணும். அவருக்கு என்ன பிரச்சனைனா, வயது அதிகமானதுனால குளிர்ந்த தண்ணீரில் ரொம்ப நேரம் நின்றாருன்னா அவருக்கு அது ஒத்துக்காது. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொட்டி இருப்பதுங்களா அதில் வெந்நீரில் நிரப்பிடுவாங்க. ஐயா ஞானஸ்தானம் கொடுக்கணும், எதில் பண்ணாங்க? வெந்நீரில். இதில் இந்த பாவி ஞானஸ்தானம் எடுக்க போகிறான் இல்லையா, அதில் ஒருத்தர் சொன்னான், நான் யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தது தெரியுமா? அவர்கிட்டயாக்க எடுத்தேன். அப்படியா, பரவாயில்ல, பெரிய ஆசீர்வாதம் தான். நான் வெந்நீரில் ஞானஸ்தானம் எடுத்தேன். எதில் பெருமை பாருங்களேன். கெட்டு போன சந்ததி பெருமை பாருங்க. வெந்நீரில். நான் சொன்னேன், உனக்கு ஆசிட்ல கொடுத்துருக்கணும். வெந்நீரில் தொட்டிய ஆசிட்ல முக்கனா அப்படியாவது கொஞ்சம் கலராவது மாறி இருப்ப நீ. ஏன்னா வெந்து தோலாவது மாறி இருக்குமா உனக்கு? எதுலெல்லாம் பெருமை பாருங்களேன். வெந்நீரில் எடுத்த ஞானஸ்தானம், இதுல பெருமையா? அதுல பெருமை இல்லை. உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டான, அதுல பெருமை. அப்போ முயற்சி செய்கிறார்கள். அபிஷேகத்துக்கு இன்னைக்கு பஞ்சமா? வாயை திறந்தா அந்நிய பாஷை தான். சபைக்குள்ளே இருந்தா, வெளியே போனால் வேற அந்நிய பாஷை, அது வேற இருக்குது. இடத்துக்கு இடம் அந்நிய பாஷை மாறுதில்லை. அந்நிய பாஷை பேசிட்டு அவரும் பரலவும் போயிட முடியாது. இதெல்லாம் முயற்சிகள் தானே தவிர முடியும் என்று வேறும் சொல்லவில்லை. அடுத்தது பாருங்க, சரீரத்தை ஒடுக்கி அடுக்கிற வந்து முயற்சி, பரலோகம் போயிடணும். அடுத்தவருடைய நம்பிக்கை என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டோம், சுயத்தன்னு விடலை. அப்படியா? நான் முயற்சி செய்கிறவங்க எல்லாரும் போயிட மாட்டாங்க. ஏசு சொன்னார், இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, அநேகர் முயலுவார்கள் ஆனால் முடியாமல் போகும். இதெல்லாம் உங்க முயற்சி, ஆனால் என்ன ஆகும்? காணாமல் போயிடும். 2வது ஒன்றை சொல்லுகிறேன். ஒன்று முயன்றவர்கள், 2வதாக இவர்கள் யார்? எஜமானாக ஏற்றவர்கள்.
இவங்க யார்? அடுத்தது முடியாமல் போறவனுக்கு ஒரு தன்மை என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன் இருந்தது, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரைவிங் அவங்களுக்கு இருந்தது. ரெண்டாவது என்ன? இவர்கள் ஆண்டவனாக ஏற்றுக்கொண்டவர்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 13:25. 13:25. வீட்டு எஜமான் எழுந்து, அதாவது முயன்றார்கள், என்னாச்சு? அவங்க உள்ள போகல. வீட்டு எஜமான் எழுந்து என்ன பண்றாரு? கதவை பூட்டிட்டார். கதவை, அதாவது முயன்றவர்கள் ஒரு சிலர் உள்ள போயிட்டாங்க, கதவு பூட்டி ஆயிட்டு. நீங்கள் நின்று எப்படி கூப்பிடுறாங்க இவங்க? அப்படின்னா இவங்க யாரு? அஞ்ஞானிகள் அல்ல, இவர்கள் புறமரத்தினர் அல்ல. யாரு? அந்த உள்ள கதவு அடைச்சார் எஜமான், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு ஒரு நல்ல கருத்து இருக்குது. லூக்கா நற்செய்தி மாத்திரம் பார்த்தீங்கன்னா 7 முறை ஆண்டவரே என்று அழைக்கிற அனுபவம் இருக்கும். லூக்கா நற்செய்தியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 7 முறை ஆண்டவரே என்று அழைக்கின்ற இடங்கள் இருக்குது. ஒன்று, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தோல்வியில். வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வீட்டில் வாசிங்க. லூக்கா 5:5 என்ன தெரியுங்களா? தோல்வியிலும் ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது இரவெல்லாம் வலையை போட்டு மீன் பிடிப்பாங்க, கிடைக்கல. அதிகாலையிலே என்ன சொல்வாரு? ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அப்போ பேர் சொல்ற, ஆண்டவரே ராத்திரிலாம் போராடினையா, ஒன்றும் கிடைக்கலையா. தோற்று போனவர்கள் தான், ஆனாலும் தோல்வியிலும் அவர் என்னவா ஏற்றுக்கொண்டவங்க? ஆண்டவராக, நீதான் என்னை ஆளுகிறவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்தது லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் போது இயேசு தூங்கி கொண்டிருப்பார். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு கவை இல்லையா? அப்படின்னா ஆபத்திலும் அவர் என்னதான் கூப்பிடுறாங்க? ஆண்டவரே. மூன்றாவதாக 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 8:40 எல்லாமே லூக்கா தான். 8:45 பார்த்தீங்கன்னா குழப்பத்திலும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவரை தொட்டு சுகம் பெற்று விட்டால் உன்னை இயேசு கேட்பார், என்னை தொட்டது யார்? கூட்டத்தில் பெரிய குழப்பம். அப்போ ஆண்டவரே எத்தனை பேர் உங்களை தொடுறாங்க, இப்போ போய் யாருன்னு கேட்குறீங்களே. இப்போ குழப்பத்திலும் அவங்க யார் தான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். நான்காவதாக 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 9:33 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அறியாமையிலும். அதாவது மருவமலையில இயேசு மருவமடைந்து, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடலான்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ அறியவில்லை, அவனுக்கு என்ன செய்யறான்னு தெரியாம பேசலான்னு போட்டிருக்கு. அறியாத அந்த நேரத்தில் கூட அவர் எப்படி தான் கூப்பிடுறாங்க? ஆண்டவரே என்று அழைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு இருந்தது. ஐந்தாவதாக இயலாமையில். 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இது என்னன்னா இயலாமையில். என்ன இயலாமை? அசுத்தாவை பிடித்த ஒரு பையனை இவன் சீசனை கொண்டு வராங்க. அவங்கள என்ன செய்யல? பிசாசை துரத்த முடியல. அப்போ இயேசு வந்து அவர்களை கடிந்து கொண்டு துரத்திட்டாரு. வீட்டு போனக்கப்ப, ஆண்டவரை எங்களால் ஏன் துரத்த முடியல? அப்படின்னா அவனுக்கு இயலாமை தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணல? ஆண்டவர் என்று தான் அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள். ஆறாவதாக ஒன்று சுட்டி காட்டுகிறேன். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 17:13 வியாதியிலும். லூக்கா 17:13 அந்த 10 குஷ்ரோகிகள் வந்தார்களே, 10 குஷ்ரோகிகள் எப்படிதான் கேட்டா, ஆண்டவரே எங்களை சுகமாக்க வேண்டும் என்று தான் கேட்டாங்க. வியாதியிலும் என்ன பண்றாங்க அவங்க? குஷ்ரோகிகள் கூட என்ன பண்ண? ஆண்டவரே தான் அழைக்கிறான். ஏழாவதாக கைவிடப்பட்ட போது. எங்க இப்ப நம்ம வாசிட்டு இருக்க லூக்கா 13
25 வெளியே கிடக்குறான். ஆண்டவன் உள்ள போய் கதவை அடிச்சுட்டாரு. அப்போ கூட நாசமா போறவனே ஏன்டா கூப்பிடணும், கைவிட்டாச்சு, திட்டுறது நல்லா திட்டிட்டு போய் சேரலாமா. யோபு மனைவி என்ன பண்ணுவான், அவர் தான் அவர் வியாதி ஆகிட்டார்ல, தூஷித்து அவன் அந்த இடத்துக்கு போதும் கூட என்னதான் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் தானே தட்டுறான். அப்போ கூட என்ன பண்ணல, அந்த லார்ட்ஷிப்பை அவங்க வந்து மறுக்கல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களும் கைவிடப்பட வாய்ப்புண்டு. எதுல, தோல்வியிலும் கூட அவரை தவிர்க்கல, ஆபத்திலும் அவரை விட்டு விடவில்லை, குழப்பத்திலும் விட்டு விடவில்லை, அறியாமையிலும் விட்டு விடவில்லை, இயலாமையிலும் விட்டு விடவில்லை, வியாதியிலும் விடல, அடிச்சு துரத்திட்டு கதவை மூடிட்டாரு. அப்போ கூட என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுனால என்ன பண்ண முடியாது யாரும் பரலோகத்துக்கு. இவங்க யாருன்னா எல்லா சூழல்களிலும் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 7 தன்மைகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர்களே ஆண்டவன் என்று சொன்னதை அவங்க மறுக்கவே இல்லை. இப்படிப்பட்டவன பரிதாபப்பட்டவர்களை சேர்த்துக்கலாம்ல, கைவிட்டு விடுவார். 3ஆவதாக என்று சொல்லுகிறேன், இவர்கள் யாருன்னு சொன்னா, 3வது அவருடைய வார்த்தையை நேரடியாக கேட்டவர்கள். கர்த்தருடைய வாயினாலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க, பிரசங்கியார் மூலமா கேட்டவங்க இல்லை. இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை அவரது வாய் வழியாகவே கேட்டவர்கள். லூக்கா 13:26 வாசிங்க. கொஞ்சம் இருங்கம்மா. நேரடியாக வார்த்தைகளை கேட்டவர்கள். மூன்றாவது யார் கைவிடப்படுறாங்க, நேரடியாக தேவனுடைய வார்த்தையை அவருடைய வாயினாலே கேட்டவங்க. மறுபடியும் வாசமா 26ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்றாங்க, போஜனமானம் பண்ணோமே. யார் பேசுறாங்க, அவங்க தெருவில் ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து பேசல, கர்த்தரே வந்து பேசியிருக்கிறாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, எங்க வீதிகள்ல நீங்களே பேசுனீங்களே. வாசிமா. இல்ல 26 மறுபடியும் வாசி. பண்ணினோமே அப்படின்னா இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை யார் மூலமா கேட்டிருக்காங்க, தேவனே பேசி இருக்கிறார். கர்த்தரே பேச, கர்த்தரே சொன்னதை கேட்டவங்க இவங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நீங்க எங்க தெருவில் பேசுனீங்கல்ல, நம்ம பாணியில் வர்றோமே ஏசாவதான் வச்சுங்களேன், நீங்க எங்க தெருவில் வந்து பேசுனீங்கல்ல, உங்க மீட்டிங்க்கு நான் கூட கொக்கி அடிச்சு கரண்டெல்லாம் கொடுத்தேன்ல, எங்க வீட்டிலேருந்து காஃபிலாம் போட்டு கொடுத்தேன்ல, உனக்கு நல்ல தின்னுட்டு போனல, எங்க வீட்டில் பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டு போனேன்ல, இதெல்லாம் ஞாபகப்படுத்துவோம் நம்ம ஏசுநாதருக்கு. ஏசுநாதரா மாறுவார், ஒன்று எனக்கு தெரியாது போடா, தெரியாதுன்னு சொன்னதுக்கு தான் இவன் ஐடென்டிஃபை பண்ணுறான். என்னையா தெரியாது, எங்கள் தெருவில் நீங்கள் தானே பேசுனீங்க, நான் தானே உங்களுக்கு மீட்டிங்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், தெருத்தரவா ஓடி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்தேன்ல, எல்லாம் சரிதான், உனக்கு தெரியாது போடா. அப்படியானால் இவங்க யாரு, நேரடியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள். ஏன் கத்த தெரியாதுன்னு சொல்றா தெரியுங்களா, வார்த்தை இன்றைக்கு தேடி வந்தாலும் கேட்கிற விதம் வித்தியாசம் இருக்கு. நிறைய வசனங்கள் உண்டு, நம்ம நேரம் முடிய போகுது, அதனால என்ன பண்றேன், ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை. உன் ஜனத்தின் புத்திரர், திரும்பி வாசிமா. எங்க சுவர் ஓரங்களில் வீட்டு வாசல்களிலும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 4 வசனங்கள். மனுபுத்திரன் பார்த்து கதை சொல்றாரு, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும்
யாரை குறித்து பேசுவாங்களாம்? ஊழியக்காரனை பற்றி எங்கெல்லாம் பேசுவாங்களாம்? எசேக்கியேல்ட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னை பற்றி எங்கெல்லாம் பேசுவாங்க? சுவர் ஓரத்தில் எப்படி பேசுவாங்க ஊழியக்காரனை பற்றி? போஸ்டர் அடித்து ஓட்டலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சுவர் ஓரத்தில் ஊழியக்காரனை பற்றி எப்படி பேச முடியும்? அவர் தான் போஸ்டர் அடித்து ஓட்டுவாங்க. அடுத்தது எங்கே பேசலாம்? வீட்டு வாசலில் ஆட்டோவில் மைக் வச்சு அடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வீடு வீடாக போய் என்ன பண்ணலாம்? ப்ரேயர் கார்டு கொடுக்கலாம், ஸ்டிக்கர் ஒடுக்கலாம், கதவுல ஒட்டுங்க, இதெல்லாம் சொல்லலாம். இது ஊழியக்காரனை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாங்க? சுவர் ஓரங்களில், வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தர் பேசுறாரு வாங்கன்னு வந்து கூப்பிட்டு ஒருவனோடு ஒருவரும் சகோதரனோடு சகோதரனும் சொல்லி எப்படி வருவாங்களாம்? அதாவது சபைக்கு வரணும்னா, மீட்டிங்கு வரணும்னா அதுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலனா ஃபாஸ்டிங்கில் சபைக்கு வரணும். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுன்னா ஃபாஸ்டிங்கில் தானே வரணும். நல்லா தின்ட்டு வருவீங்களா? ஃபாஸ்டிங்கில் தானே இல்லையா? சாப்பிட்டு வருவீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன். சாப்பிட்டு போவீங்களா சாப்பிடாம போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிட்டும் போவீங்க, சாப்பிடாமலும் போவீங்க. அது வசதியை பொறுத்தது. பிரைத்தலும் எனக்கு தெரிஞ்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் 99% சாப்பிடாம தான் வராங்க. அதில் ஒரு லாபம் இருக்குது. காலையில் எழுந்து அவிச்சு இந்த அதாவது தலையில் கொட்ட வேண்டியதில்லை. பிரைத்தலோன் எழுந்தம்மா நிம்மதியாக குளிச்சோமா நேராக சாரியை கேட்டு போயிடலாம். இல்லை காலையிலேருந்து இந்த வறுத்தக்கறி பரோட்டா கேட்கும். அது பிரைத்தலோன் பரோட்டா போடுற மாதிரி ஆளை போட்டு பிடிச்சி அடுப்பில் போட்ட வேண்டியதுதான். காலையில் கேட்போம் பாருங்களேன், கோயிலுக்கு போகிற அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு சில வீடுகள் இருக்குது, முதல் நாள் ராத்திரியே ஏதாவது செய்து வச்சுருவாங்க. வேணும்னா சாப்பிடலன்னா அப்படியே போய் சேரு. இன்னும் தெரிஞ்ச குடும்பங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கு கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஆலயத்துக்கு போகிறது சில வழக்கங்கள் இருக்குது. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? வழக்கெல்லாம் கரெக்டாக பின்பற்றுகிறார்கள். வழக்கத்தின்படி போயிட்டு யாருக்கு முன்பாக? போஸ்டர்லாம் ஒட்டினாங்களே சுவரில், அவருக்கு முன்பாக எப்படி உட்காருவாங்க? பக்தி பூனைகள் போல வரிசையாக உட்காந்துருக்கும். கரெக்டாக அது பக்தி பழங்கள் எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கோம்? எல்லாம் விசுவாசி அவுட்லுக்கில் அப்படியே உட்கார்ந்துருக்குது. வார்த்தைகளை கேட்குறாங்க. இவ்வளவும் செய்தும் வார்த்தையின்படி செய்யலைன்னா அது என்னத்துக்கு? சுவரில் பேசினா, வீட்டில் பேசினா, கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு சொன்னால் வழக்கத்தின்படி வந்தான், தேவ ஜனங்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். இவ்வளவும் செய்கிறார்களே தவிர மனதுக்குள்ள என்ன கிடையாது? அந்த வார்த்தையின்படி செய்யணும்னு விருப்பம் இல்லைன்னா இவன் எப்படி கேட்பான்னு யோசித்து பாருங்க. எப்படி இவர்கள் வார்த்தையை கேட்கிறார்கள்? தேடி வந்த வார்த்தையை சென்டிமெண்டலி எப்படி கேட்குறாங்க? ஒரு வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் என்ன பண்ணணும்? நீங்கள் போயிடணும், அவ்வளவுதான். கேத்தலிக் சர்ச்சில் கொடுப்பாங்க சாவான பாவம். ஞாயிற்றுக்கிழமை காலைல போகலன்னா சாவான பாவம். இன்றைக்கி நமக்கு சாவான பாவம் இல்லை, சாவே தான் இன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போயிடணும் தானே, அதுதானே. ஆனால் போய் அங்கே உட்காந்து இவ்வளவு வேஷம் போடுறோமே, ஒரே ஒரு நோக்கம் தானே, வசனத்து கீழ்ப்படிவது தானே. அதை தவிர மீதி எல்லாம் செய்தா. அதான் அவர் சொல்கிறாரு, உன்னை எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் தெருவில் பேசுனீங்களே, உனக்கு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பேசுனீங்களே, எனக்கு தெரியாது, போ. நாலாவதாக ஒன்றை சொல்லுகிறேன். இவன் யாரு? தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கேட்டவங்க. அதுக்கு அடுத்ததை சுட்டி காட்டுகிறேன். இவங்கெல்லாம் யாரு? திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள். இவங்க யாரு? கம்யூனிகேட் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யாரு? கம்யூனிகேட் மெம்பர்ஸ். மறுபடியும் அந்த 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் போடுமா. இவங்கெல்லாம் யாரு? அவருடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினவர்கள், அதாவது கம்யூனியன் மெம்பர். இவங்கெல்லாம் அவர்கிட்டே சொல்றாங்க, நாங்கள் எங்க சாப்பிட்டோம்? உங்க முன்னாடி தானே உங்க சரீரத்தை சாப்பிட்டோம், உங்க முன்னாடி தான் உங்க ரத்தத்தை குடித்தோம். சொல்லுவார், உனக்கு தெரியாது போ. நிறைய கம்யூனிகேட் மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க நான் கர்த்தருடைய ஒன்று தெரியுங்களா? கேத்தலிக் சர்ச்சில் அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? கம்யூனியனுக்கு நற்கருணை. நல்ல வார்த்தை, நன்மை. அதுக்கு என்ன பேர்? இந்த வேஃபருக்கு நன்மை. அதுக்கு அர்த்தம் என்ன? இதை ஒழுங்காக சாப்பிட்டா உனக்கு நன்மை, இல்லைன்னா உனக்கு தீமை. அதை சாப்பிட்டா என்ன வரணும்? உனக்கு நன்மை. நல்ல கவனிங்க. பரிசுத்த பவுல் எழுதுகிறார், தகுதி இல்லாமல் பங்கு பெற்றதுனால உங்களில் அநேகர் பலவீனர், அநேகர் வியாதிப்பட்டிருக்கீங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லி நான் உங்களுக்கு அதை முடிக்கிறேன்.
தாம்பரத்தில் ஒரு முறை டாக்டர் கிறிஸ்தாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது. அங்கே ஒரு முறை சண்டே ஈவினிங்கில் ஊழியம் செய்கிறதுக்கு பிலிப்பண்ணன் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள்லாம் போனோம். போய் அங்கே என்ன எங்கள் சர்ச்சில் ஒரு எல்டர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. அவருக்கு ஜெபம் பண்ணலான்னு போன போது அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு பெட்டு சுற்றி நாங்கள் நிற்கும்போது கொஞ்சம் தள்ளி ஒரு பெட்டில் ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாரு. வயிறெல்லாம் அவ்வளோ தூரம் வீங்கி இருக்கு. அவருக்கு ஒரு யங் மேன் தான், ஒரு 38 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படி மனைவி ஒரு ஹிந்து சகோதரன் ஒரு அந்த மனைவி ஓடுன்னு சொன்னாங்க, ஐயா என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே நாங்கள் எல்லாம் போனோம். போய் அந்த பெட்டை சுற்றி நின்னா அவருக்கு கொஞ்சம், ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க டாக்டர் அவரை. ஏன்னா முடியாது, செத்து போயிடுவார், எடுத்து போயிடுன்னு சொல்கிறான். ஆனால் இவர் சொல்கிறாரு எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க. அப்போ நாங்கள் நினச்சோம் இவர் ஹிந்து அதனால வேணான்னு சொல்கிறார் போல இருக்குது. உடனே பிலிப்பண்ணன் கேட்டாங்க, ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணால் இயேசுவனை விடுதலை கொடுப்பாரு. பவுல் சொன்னார், ஜெபம் பண்ணால் பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியாம தான் வேணான்றேன். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? பவுல் சொன்னார், கண்டிப்பாக செத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் வீணா உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க? வேற யாருக்கா போய் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அவர்கிட்ட அண்ணன் பேச ஆரம்பித்தாங்க. பவுல் சொன்னார், அப்படி ஒரு அது தற்கொலை நாவி, செத்து போயிடுவாங்க தற்கொலை நாவி, இயேசு உயிரை கொடுப்பாரு. அப்படி பேசும்போது சொன்னார், நான் சத்துருவேன் நல்லா தெரியும் சார். அது வேண்டான்னு வெறுப்பில் சொல்லலை, அது உண்மையாய் சொல்லுகிறேன். எப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறார். அவரோடு உள்ள இன்னொரு மேனேஜர்ஸ், அவர் மவுண்ட் ரோடில் ஒரு பிரான்ச்சில் இருந்திருக்கிறாரு. அவரோட ஒரு 4-5 ஆஃபீஸர்ஸ் சேர்ந்து பாம்பேக்கு அங்கே அஃபிஷியலாக ஒரு விஷயமாக போயிருக்கிறாங்க. போன போது எல்லாம் ஆண்களாக போயிட்டு பாம்பே மாதிரி ஊருக்கு போனால் என்ன ஆகும்? குடிச்சானுங்க ராத்திரியெல்லாம், ஹோட்டலில் தப்பான வாழ்க்கை. அதிகாலையிலேருந்து என்ன பண்ணான்னா அந்த குடித்த போர்டை கூட தீரலை, அப்படியே கோவாவுக்கு வந்திருக்காங்க. கோவாவுக்கு வந்தால் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்தால் அங்கே ஒரு சர்ச்சில் மாஸ் நடக்கும், ஒரு கேத்தலிக் சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருக்குது. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாம்பேலேருந்து போகும்போது ஒரு ஹிந்து கோயில் போயிட்டு பட்டையிட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. அதோடு என்ன பண்ணுறாங்க, இந்த கேத்தலிக் சர்ச்சில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த போதையில் ஒன்றும் தெரியல இவனுக்கு. கம்யூனியன் கொடுக்கும்போது எல்லாரும் போவாங்க இல்லையா, இவனுங்க என்ன பண்ணுறாங்க, நெத்தில உள்ளெல்லாம் அழிச்சிட்டு இவனுங்க போய் உட்காந்துருக்காங்க. வரிசையாக 6 பேர் வரிசையாக உட்காந்துருக்கான். ஃபாதர் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும்போது இவக்கிட்ட வந்தோடனே பார்த்தவனருக்கு வித்தியாசம் தெரியுமே. கேட்டாங்களே, நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸா? ஆமாம். நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? ஆமாம். அந்த குடி வெறியில் என்ன சொல்லுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் ஆமான்ட்டான். ஃபாதர் சந்தேகப்பட்டு அவருக்கு என்ன கேட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டார். இவர் சொன்னது என்னென்னா, அந்த 6 பேரில் 5 பேர் செத்துட்டான். மவுண்ட் ரோடில் ஆக்சிடென்ட்லேயே 2 பேர் செத்துருக்கிறான். எல்லாம் 35 வயசு 36 வயசில். ஒருத்தனுக்கு இவருக்கு ஜாண்டிஸ் வந்திருக்குது, இன்னொருத்தன் ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டான். இன்னொரு சொன்னார் 5 பேர் செத்துட்டான். ஏன் தெரியுங்களா? அந்த இயேசுவோட அந்த பரிசுத்தமானதை நாங்கள் அசுத்தம் பண்ணிட்டோம். அதனால 5 பேர் செத்துட்டான், இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி இருக்கான், அது நான். ஆனால் தான் ஜெபம் பண்ணால் நான் பிழைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் ஜெபித்தோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். தாம்பரத்தில் ஒரு ஈஸ்ட் தாம்பரம் தான் இருந்தாங்க. ஜெபம் பண்ணோம். 2 மாதத்துக்குள்ள அவர் இறந்தும் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்யூனின்னு சொன்னாலும் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். ஒரு உலகத்துக்கு மனுஷனுக்கு பாவம் செய்கிறவனுக்கு அசுத்தமாக அந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்றா அழிவு வரும்னு தெரிஞ்சிருந்தா சபைக்குள்ள எத்தனை அயோக்கியனு இருக்கான் தெரியுங்களா? ஒரு வழக்கத்தின்படி போய் நாக்கை நீட்டி இல்லை கையை நீட்டி அந்த பந்தியில் பங்கு பெறுகிறோமே. நான் உங்களுக்கு முதல் நாள் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அர்மேனியன்ஸ் பற்றி சொன்ன ஞாபகம் இருக்குதா? அவன் கம்யூனியன் சர்வீஸில் மணலை எடுத்து கர்த்தருடைய சரீரமாக சாப்பிட்டானே, அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை ரத்தமாக எடுத்து குடிச்சானே, அது எத்தனை அர்ப்பணிப்பு, இது எத்தனை அவலட்சணம் பாருங்க. அவன் சொல்றான், உங்க சமூகத்தில் நாங்கள் அப்பம் புசித்தோமே குடிச்சோமே, உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்லுவாரானால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கம்யூனிகேட் மெம்பர்ஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கம்யூனியில் பங்கு பெற்றால் நன்மை அல்ல தீமை. இன்றைக்கு அநேகருக்கு வழக்கத்தின்படி வந்து கம்யூனில் பங்கு பெறானே தவிர வந்து கம்யூனியன் எடுக்காம போனா மனைவி என்ன சொல்லுவா, பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, அந்த மரியாதைக்காக போய் எடுத்துட்டு இருக்கிறான். அது அல்ல. தன்னைத்தானே நிதானித்தால் என்ன நாம் நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தோடு உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அதுக்கு தான் கம்யூனியன் வச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு அது நன்மை அல்ல தீமை. அப்படியானால் 4 விதமான கருத்துக்களை கவனித்தோம். யார் யார் கைவிடப்படுவாங்க? 1, முயன்றவர்கள், மிகுந்த முயற்சி செய்தவர்கள். 2வதாக அவரை ஆண்டவரே என்று எல்லா சூழல்களிலும் அழைத்தவர்கள். 3வதாக நேரடியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். 4வது அவருடைய திருவிருந்தில் அவருடைய கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றவர்கள். இவங்களை தான் இயேசு சொல்றாரு, இவனை எனக்கு தெரியாது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனம் வரைக்கும் இருக்குது. அது உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய, அதுல தான் அந்த 4 கருத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
வேத நிறைய பகுதிகள் இருக்குது. நேரத்து நிமித்தமாக அந்த ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 4 கருத்துக்கள். ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஆலயத்துக்கு போறேன், மனம் திரும்பிட்டேன்னு சொல்றதுனால என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. ரகசிய வரிகளை கை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதை காட்டிலும் மேலான ஒன்று தேவைப்படுகிறது. இரண்டாவதாக ஆண்டவரை ஆண்டவர் கூப்பிட மத்தேயு 7:22 வாசிக்கிறோம். அந்நாளிலே அநேகர் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே, நாட் மியா ப்ரொஃபஸிங் won't help anything. சும்மா ஆண்டவரை ஆண்டவர் கூப்பிட யாரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. அது தேவனை அவமானப்படுத்துவதாகும். கர்த்தவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல போறாரு அன்றைக்கு. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். பெரிய பைபிள் டீச்சர்கிட்ட நான் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். இவனெல்லாம் என்ன பேசுறானுங்க? நான் யார்கிட்ட பைபிள் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? தீமோத்தேயுவை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்? ஏய், நீ யார்கிட்ட பைபிள் கற்றுக்கிட்ட தெரியுமா? நான் பவுல்கிட்ட கற்றுக்கிட்டேன். இதுல எல்லாம் பெருமை நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது. இயேசுநாதரே பைபிள் ஸ்டடி எடுத்து அதில் போய் அட்டன் பண்ணாலும் பரலோகம் போகிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க இயேசுநாதர் பைபிள் ஸ்டடிக்கு போனேன்னு. இயேசுநாதருக்கு தாத்தா ஒருத்தர் இருந்து அவர் பைபிள் ஸ்டடி போனாலும் பரலோகம் போக முடியாது. நான்காவது, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று விட்டேன், அதனால தகுதியோடு பங்கு பெற்றால் மாத்திரமே பரலோகம் போக முடியுமே தவிர தகுதியற்ற கம்யூனியில் பங்கு பெற்று விட்டேன் என்றால், கம்யூனியன் சர்வீஸ் வச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம், வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்ததான். ஒவ்வொரு முறை பங்கு பெறும்போது என்ன பண்ணுறோம்? தன்னைத்தானே சோதித்தறிகிறான். தன்னைத்தானே சோதித்தறிகிறதுக்கு தானே இந்த கம்யூனியன் சர்வீஸ். பாவத்தை பச்சை செய்துட்டு பச்சை தண்ணியை போல பாவத்தை குடிச்சிட்டு போய் பெருமைக்காகவும் வழக்கத்தின்படியும் கம்யூனியன் சர்வீஸில் எடுத்துட்டா, மாதம் பிறந்தால் முதல் நாள் என்ன? கம்யூனியன் சர்வீஸு. மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன? கம்யூனியன் சர்வீஸு. இது நன்மை அல்ல, தீமை இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதாவது இதில் நாம் கற்றுக்கொள்ள முக்கியமான பாடம்னா, வேத அறிவோ தேவனை குறித்த வெளிப்பாடுகளோ பரலோகம் கொண்டு போகாது. நமது வாழ்க்கை மாற்றப்பட்டால் மாத்திரமே. என் வாழ்க்கையில் நான் அனுபவமாக மாற்றினால் மாத்திரம்தான். எவ்வளோ பெரிய வேதம் எனக்கு தெரிந்திருந்தாலும், எத்தனை வேதத்தை நுணுக்கி அணுவா ஆராய்ச்சி பண்ணி வேதத்தை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொண்டாலும் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக நமக்கு இது உதவி செய்யுமே தவிர இது பரலோகம் கொண்டு போகாது. என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை மாறினால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். 2ஆம் வரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிக தெளிவான ஒரு தரிசனம் இருக்குது. உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுமே தவிர அது என்னை பாதிக்காது. ஏன்னா நான் சரியா இல்லைன்னா தான் நான் பாதிப்படைவேன். எனக்கு எப்போ பயம் வரும்? ஐயோ ஆண்டவர் வந்துட்டாலும் என்னை விட்டு போயிடுவாரோங்கிற அந்த பயம் வந்தால் மாத்திரம் தான் பயப்படுவேனே தவிர, எப்படியே இப்போ அங்கே இருக்கிற கடல் வந்து இப்போ புதுப்பாக்க வந்துட்டா கூட கவலைப்பட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே இருந்தால் அங்கே போனாலும் ஒன்றுதுன்னு சொல்லப்போ அங்கே போனால் தான் நமக்கு நல்லது, அப்படித்தான் எண்ணுவேன். ஆனால் எப்போ பயப்படுவேன் தெரியும்? என் வாழ்க்கையில் தவறுகள் வந்து விட்டால் தான், ஐயோ இப்போ ஆண்டவர் வந்துட்டாலும் நான் என் கதை முடிஞ்சு போச்சே, அந்த பயம் தான் இருக்கணுமே தவிர இயற்கை சீற்றங்கள் எத்தனை வரட்டும். இல்லை அணுகுண்டு 20,000 உலகத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்டு வச்சிருக்கிறான், பாகிஸ்தான் கொண்டு இந்தியாவில் போட்டான்னா போட்டும், அது நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழ்வதை யாரும் தடுக்க முடியாது. நாம் வருகைக்கு காத்திருப்பதை யாரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அதாவது இயேசுவை சொல்லாதன்னு உங்களை அடிக்க முடியுமே தவிர இயேசுவை போல வாழாதன்னு யாரும் அடிக்க முடியாதுல்ல. வசனத்தை சொல்லாதன்னு வேணா நான் தடுக்கலாமே தவிர வசனத்தின்படி நான் வாழ்வதை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான் கணக்கே தவிர நான் பேசுவது, அறிந்திருப்பது, நான் மற்றவங்களுக்கு சொல்றது, எவ்வளோ நேரம் ஓடுனேன், எவ்வளோ ஊழியம் செய்தேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. It won't matter at all. It is not the factors of rapture. ஒன்னே ஒன்று தான், என் வாழ்க்கையின் அனுபவம். அதனால எத்தனை வேதத்தை கற்றுக்கொண்டாலும் எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் சரிதான், அதுக்கு எல்லை இல்லை. ஆனால் ஒன்று என்ன, காரியத்தின் கடைத்தொகை என்ன, எல்லாம் சரிதான். அநேக புஸ்தகங்கள் எழுதுறதுக்கு ஒன்றும் குறைவில்லை. பிரசங்கி 12 அப்படித்தான் முடிகிறது. என்ன உண்டு? நாம் செய்கிற நன்மைகள் தீமைகள் ஒரு நாள் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் கணக்கு. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.